என்னை வாழ்த்துங்கள் சுவாமி. வாழ்க வாழ்க தீர்க்க சுமங்கலி பவா. சுவாமி என்னை என்னவென்று வாழ்த்தினீர்கள்? தீர்க்க சுமங்கலி பவா. சுவாமி, தீர்க்க சுமங்கலி பவா என்றால் என்ன அர்த்தம் சுவாமி? பூவோடும் பொட்டோடும் தாலியோடும் வாழ வேண்டும் என்பதற்கு. அப்படி என்றால் மஞ்சள் குங்குமத்தோடு நான் சுமங்கலியாய் வாழ வேண்டும் என்றால் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் உயிரோடு இருக்க வேண்டும். உயிரோடு இருந்தால் தான் தீர்க்க சுமங்கலி பவா. அப்படிதானே சுவாமி? சற்று வலதுபுற திரும்பி பாருங்க சுவாமி. சுவாமி, இறந்து போன பிணம்தான். ஆனால் அது யார் தெரியுமா? யாரு? என்னை தொட்டு தாலி கட்டிய கணவரே அவர்தான். அந்த பிணத்தோடு தான் எனக்கு திருமணமே நடைபெற்றது சுவாமி. இந்த பிணத்தோடு உங்களுக்கு திருமணம் நடந்ததா? அம்மா, இதற்கெல்லாம் வருத்தம் வேண்டாம் சுவாமி. என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. தீர்க்க சுமங்கலி பாவை என்று என்னை வாழ்த்தினீர்கள் அல்லவா? அந்த வாக்கின் பிரகாரம் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் உயிரை நீங்கள் இப்பொழுது திரும்ப கொடுக்க வேண்டும் சுவாமி. அம்மா, இதற்கு உபாயம் இருக்கிறது. மும்மூர்த்தி சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் சந்தித்தால் இதற்கு உண்டான உபாயம் சுவாமி. என்ன சுவாமி உரைக்கிறீர்கள்? பின்தொடர்ந்தே வாருங்கள், பார்க்கலாம். மும்மூர்த்தி தேவர்களை நான் சந்திக்க வேண்டும். சந்தித்தால் இதற்கு உண்டான உபாயம் கிடைக்கும். அப்படி ஆகட்டும், புறப்பட்டு வாருங்கள் சுவாமி. ஹரி நமோ நாராயண நமக. நாம் மாதவயாதவ மதுசூதன கண்ணா, மாதவயாதவ மதுசூதன கண்ணா, மாயை யார் அறிவார் கண்ணா, சிரவிஜயனை தேவர்கள் ரமணல் நீரு குறைவாமணல். சங்கு சட்ட கோதண்டம் தரித்திட்ட தேவாம் தருணமே நீ அருள்வா. சங்கு சட்ட கோதண்டம் தரித்திட்ட தேவாம் தருணமே நீ அருள்வா. மாயவாயாதவ மதுசூதன கண்ணா, மாயவாயாதவ மதுசூதன கண்ணா, மாயை யார் அறிவார் கண்ணா, சிரவிஜயனை தேவர்கள் ரமணல் நீரு குறைவாமணல். நாராயணம் காத்தல் அழித்தல் படைத்தல் முத்தொழிலும் செய்யக்கூடிய மும்மூர்த்திக்கு இந்த அடியே நாரதன் வணக்கம். நாரதா, நீ எப்பொழுதுமே சீரும் சிறப்புடன் வளர வேண்டும் என்று இந்த தாத்தா உன்னை மனதார வாழ்த்துகிறேன். ஆகட்டும் தாத்தா, ஒரு விசித்திரம் கண்டேன். என்ன விசித்திரம் இந்த பூலோகத்திலே கண்டிருந்தாய்? என்ன, ஒரு வாழை மரத்தில் 2 உரை தள்ளுவதாக நான் கண்ணால் பார்த்தேன். பின்தொடர்ந்தே வாருங்கள், அதை பார்க்கலாம். என்ன நாரதா, பூலோகத்திலே ஒரு வாழை மரத்தில் 2 கொலை தள்ளி இருக்கிறது. இப்பொழுதே நான் வந்து பூலோகம் மும்மூர்த்தி தேவர்களும் வந்து அந்த ஒரு வாழை மரத்தில் 2 கொலை தள்ளி இருக்கிறதை பார்க்க வேண்டும். அதிசயத்தை தாங்கள் காண வேண்டும். உன்னை பின்தொடர்ந்தே செல்ல வேண்டுமா? புறப்பட்டு ஓடி வா. மண்ணு பின்னும் மலர்ந்தாய் மாபலியை வதைக்க மாயமாவதாரணே.
கண்ணா சிரபிஜயனை தேவர்கள் ரமணனை தீரும் முறைவாமனை தேவர்களே, இதோ என் பின்தொடரே வாருங்கள், இந்த வழியை பாருங்கள். அப்படி ஆகட்டும். என்ன இது? மும்மூர்த்தி தேவர்களையும் சந்தித்தாள். இறந்து போன என்னுடைய கணவருக்கு உயிர் மீண்டும் வரும் என்று உரைத்தார். மும்மூர்த்தி தேவர்களும் இவ்விடத்திற்கு அழைத்து வருகின்றேன், காத்திரு பத்மாவதி என்று உரைத்தாரே. ஆமாம், இதுவரைக்கும் மும்மூர்த்தி சுவாமி என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் சுவாமி. பத்மாவதி தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. சுவாமி, ஆமா, நீங்கள் யார் சுவாமி? படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய கர்த்தாவாகிய பிரம்மா நீங்களா? உண்மைதான். அப்படி என்றால் நீங்கள் யார் சுவாமி? சிவபெருமான். சுவாமி, நீங்கள் யார் சுவாமி? நான் யார் என்று தெரியலையா? நான் தான் ஸ்ரீமன் நாராயணன், 10 அவதார மூர்த்தி. நீங்கள் தானா? ஆமா சுவாமி. படைத்து காத்து அழிக்கக்கூடிய முத்தொழிலும் செய்யக்கூடிய மும்மூர்த்திகள் நீங்கள் தானா? ஆமாம் ஆமாம். என்னை என்னவென்று வாழ்த்தினீர்கள் சுவாமி? தீர்க்க சுமங்கலே பவ என்று உரைத்தே. அப்படி என்றால் அதன் விளக்கம் என்ன சுவாமி? நீ பூவோடும் பொட்டோடும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்தோம். அப்படி என்றால் நான் மஞ்சள் குங்குமத்தோடும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் உயிரோடு இருக்க வேண்டும். ஆமாம், அப்படித்தானே? ஆமாம். நீங்கள் மூவரும் திரும்பி என்ன இது சடலம் இருக்கிறது? உண்மைதான் சுவாமி. ஐயோ, என்ன இது சடலம் இருக்கிறது? உண்மைதான். அது யாருடைய சடலம் தெரியுமா? யார் அது? என்னை தீர்க்க சுமங்கலி பவை என்று வாழ்த்தினீர்களே. ஆமாம், என்னை தொட்டு தாலி கட்டி என்னுடைய கணவர் சடலம் சுவாமி. என்ன உரைக்கிறாய் பத்மாவதி? உன்னுடைய கணவன் இறந்து விட்டானா? ஆகையால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சுவாமி? நீங்கள் மூவரும் உரைத்த பிரகாரம் என்னுடைய கணவர் உயிரை மீண்டும் நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் சுவாமி. என்ன உரைக்கிறாய்? உன் கணவனாக உயிராகது நாங்கள் தர வேண்டுமா? எங்களால ஒரு காலமும் முடியாது. அப்படி இல்லை என்றால் என்னுடைய கணவர் உயிர் மீண்டும் வரும் வரை நீங்கள் இங்கேயே காத்திருக்க வேண்டும் சுவாமி. என்ன இது உரைக்கிறாய்? இதற்கெல்லாம் காரணம் யார்? அப்படியாகட்டும், இங்கே இருங்க. மும்மூர்த்தி தேவர்களும் சுவாமி வேலையே அகப்பட்டுக் கொண்டார்கள். நீங்கள் உரைத்த பிரகாரம் மும்மூர்த்தி தேவர்களையும் சந்தித்தேன். அவர்கள் பாதத்தை பணிந்தேன். நீங்கள் உரைத்த பிரகாரம் தீர்க்க சுமங்கலி பவ என்ற அவரும் என்னை வாழ்த்திட்டார்களா? இதற்கு என்ன பதில் சொன்னார்கள்? சுவாமி, என்னுடைய கணவர் உயிர் திரும்ப வர வேண்டும் சுவாமி. உன்னுடைய கணவர் உயிர் திரும்பி வர வேண்டும். உண்மைதான். இதற்கெல்லாம் காரணம் மூவரும் சேர்ந்து இந்த உயிரை கவர்ந்த யம தர்மனை அழைத்தால் சுவாமி இது. அப்படி என்றால் ஒரு மனிதனாகப்பட்டவன் எவ்விடத்தில் ஒரு பொருளை தொலைத்தேனோ அவ்விடத்தில் பொருள் கிடைக்கும் என்று எவ்விடத்தில் தொலைத்தோமோ அதிடத்தில் தான் தேட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொருள் கிடைக்கும். அப்படி என்றால் உயிரை கவர்ந்தது யமதர்மன். யமதர்மன் அதனால் அந்த உயிரை கவர்ந்த யமதர்மனை அழைத்தால் தான் இதற்குண்டான உபாயம் கிடைக்கும். அப்படியா? புறப்பட்டு ஓடி வாருங்கள் சுவாமி. பரிவாரம் செய்து வரக்கூடிய யமதர்மன் என்னது
இந்த பூலோகமே அதிசயமாக இருக்கின்றது. யார் வருகிறார் என்று தெரியவில்லை. நாராயணம் நாராயணம். அடியேன் வணக்கம் நாரதன். வாழ்க வாழ்க வாழ்க. யமதர்மா, பூலோகத்தில் ஒரு பெண் கட்டிய கணவன் உயிர் இழக்க வேண்டும், கள்ளக்காதல் உயிரோடு இருக்க வேண்டும் என்று உன்னையே நினைத்து தவம் செய்து வருகிறாள். வருவாள், பிற்தொடர்ந்தே வருகிறேன். அப்படியா? ஆமாம். பார்த்தா புறப்படு. நாரத பிரகாரம் அந்த யமதமனை நோக்கி, நீ தவத்தில் இரு பத்மாவதி, இங்கு அழைத்து வருகின்றேன் என்று உரைத்தார். ஆனால் சென்ற நாரதை இதுவரைக்கும் காணவில்லை. இருந்தாலும் யமதன்மன் வருவாரா, என்னுடைய கணவர் உயிரை கொடுப்பாரா என்று தெரியவில்லை. அறிவோ யமதர்மாய நமதே. அறிவோ யமதர்மாய நமதே. தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. ஆமா சுவாமி, திவ்ய புருஷன் யாரோ, திவ்ய புருஷன் யாரோ, இவ்வேளை தன்னிலே எந்த நாட்டிலே திவ்ய புருஷன் யாரோ. சுவாமி, ஆமாம் வந்தீர்கள். என்னை பார்த்ததும் தீர்க்க சுமங்கலி பாவை என்று உரைத்தீர்களே, நீங்கள் யார் சுவாமி? நான் யார் என்று தெரியாமல் உன்னை தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்தினேன் என்று கேட்கிறாயா? ஆமாம். நன்றாக உற்று நோக்கி பார். 7 முதல் 84 ஜீவராசி உயிர்களையும் கவர்ந்து வரக்கூடிய யமதர்மன். அப்படி என்றால் நீங்கள் தான் யம தர்மராஜனா? சுவாமி, உங்களை கோரிதான் நான் தவத்தில் இருக்கின்றேன் சுவாமி. நீங்கள் தான் எனக்கு வரமளிக்க வேண்டும். வரமா? உண்மைதான். இந்த யமதர்மனிடம் வரம் கேட்கிறாய். ஆமாம். யாது வரம் வேண்டும்? எப்பேற்பட்ட வரம் வேண்டும்? யாது வரம் தெரியுமா? என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் இப்பொழுது இறக்க வேண்டும். என்னுடைய கள்ள காதனோ 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் சுவாமி. அப்பேற்பட்ட வரத்தை நீங்கள் தர வேண்டும் சுவாமி. என்ன தொட்டு தாலி கட்டிய கணவன் நீங்க இறக்க வேண்டும், கள்ள புருஷன் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வரம் கேட்கிறாய். உண்மைதான் சுவாமி. பொழுதே இந்த வரத்தை மாற்றி அறிக்கிறேன். என்ன ஆணுவம் இருந்தால் ஒரு தொட்டு தாலியை கட்டிய கணவன் இன்னைக்கு இறக்கணுமோ, கள்ள புருஷன் 100 ஆண்டு வாழணும் என்று கேட்கிறாள். இவள் வரத்தை மாற்றி அளிக்கிறேன். பத்மாவதி சுவாமி, உன்னை தொட்டு தாலியை கட்டிய கணவன் 100 ஆண்டு வாழணும். கள்ள புருஷன் சாவனம். நீங்க சொன்னது எனக்கு தெளிவா புரியல சுவாமி. உன்னை தொட்டு தாலியை கட்டிய கணவன் 100 ஆண்டு வாழணும். கள்ள புருஷன் நீங்க சாவனம். சுவாமி, ஆமா, என்னை தொட்டி தாலி கட்டிய கணவர் 100 ஆண்டு கால வாழ வேண்டும், கள்ள புருஷன் இப்பொழுது இறக்க வேண்டும் என்று வரத்தை கொடுத்தீர்களே. ஆமா, இதோ பாருங்கள் சுவாமி. அடடா, யாரங்க சுவாமி, என்னுடைய தொட்டு தாலி கட்டிய கணவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று உரைத்தீர்களே, என்னை தொட்டு தாலி கட்டிய கணவரே அவர்தான். எப்பா அவருக்கும் எனக்கு தான் திருமணமே நடைபெற்றது. உன்னை தொட்டு தாலியை கட்டி கணவனாது. ஆமா, இவரோட தான் எனக்கு கல்யாணமே ஆச்சு. என்னடா இது வம்பா போச்சா? எப்பா அம்மா மகளே பத்மாவதி, சுவாமி, இந்த யமதர்மன் கட்டளை என்ன? எவர் உயிரை எப்பொழுது கவர்வது இது யமதர்மன் கட்டளை. அப்படி இருக்க உயிரை பிடிப்பதுதான் எனது கடமை சுவாமி. உயிரை கொடுப்பது எனது கடமை அல்ல. அப்படி என்றால் உயிரை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. அப்படி என்னுடைய கணவர் உயிரை கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய மனைவி இருக்கிற பத்தி ஐயோ சொல்லு. ஐயோ தாலி அப்படியே அறுத்தணும். ஆமா. ஐயோ அது ஆகாதே. எந்த வார்த்தை கூறுகிறாய் பத்மாவதி? இதுக்கெல்லாம் காரணம் மும்மூர்த்தி தேவர்களை சந்தித்தாயா? சுவாமி, அந்த மும்மூர்த்தி தேவர்களே இங்கதான் இருக்கிறாங்க பாருங்க. சுவாமி யாரு? சாமி, எனது நாதனானி நான் வணங்கக்கூடிய முக்கன் சிவபெருமான். சுவாமி, என்னுடைய கடமை என்னுடைய சுவாமி
ஆண்டவா, எனக்கு எப்பேற்பட்ட கட்டளை இட்டீர்கள் சுவாமி. என்னுடைய கட்டளை இந்த யமதர்மன் கட்டளை உயிரை பிடிப்பதுதானே. யமதர்மா அவரிடம் பேச சொல்லுங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசாரியுங்கள். சுவாமி, உங்களுக்கு முன்பதாக வந்து இந்த மும்மூர்த்தி தேவர்களும் இணை பார்த்து தீர்க்க சுமங்கலியவன் என்ற வாழ்த்தி இப்படி என்னிடத்தை மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி. அப்படியா? ஆமா, இவரும் மாட்டிக்கொண்டிருக்கின்றார். எனது சுவாமி மாட்டிக்கொண்டிருக்கிறார். உண்மையாக போய்விட்டார். சரி விடு. ஆமாம், இதற்கெல்லாம் வழி என்றால் நாரதன் இருக்கிறான் அல்லவா? ஆண்டவா, இதற்கெல்லாம் வழி தாங்கள் தான் சொல்ல வேண்டும். தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று என் மேலே வேண்டி சாகிறீங்களா? சரி, சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன், படைத்த கோயிலை செய்யக்கூடியவன். ஆமா, சிசிக் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன். பிரம்மதேவனை சந்தித்தால் இதற்கு உபாயம் ஏதாவது கண்டிப்பாக கண்டிப்பாக. எல்லாரும் சிஸ்டிக்கும் தொழிலை புரியக்கூடிய பிரம்மா இப்போ யார புரியலாம், யார கணக்கு பார்த்து உட்காந்துயா. ஆண்டவன் கேட்கிறான், அதற்கு பதில் உரையுங்கள். மும்மூர்த்தியும் சேர்ந்து யமதர்மனுக்கு கட்டளையிட அவர் இந்த பத்மாவதியின் கணவனின் உயிரை பறித்து விட்டார்கள். ஆகையால் இதற்கு இவருக்கோ 76 வயது, இப்பொழுது 16 வயது முடிந்துவிட்டது. முடிந்தது 16, இப்பொழுது இருப்பது 60. இந்த 60இல் இருவருக்கும் புரிதிவாக 30 பங்கிட்டு கொடுத்தால் இந்த தவமணிக்கு உயிர். அதற்கு அவள் ஒத்துக்கொண்டால் தான் உண்டான உயிர் கிடைக்கும். சரி, ஆகட்டும், சொல்லிப்பார். அம்மா, உன்னுடைய கணவனுக்கோ இது 76 வயது. உன்னுடைய கணவன் இதுவரைக்கும் 16 வயது முடிந்து விட்டது. இருப்பது 60 வயது. நீ 30 வயது, அவருக்கு 30 வயது கொடுத்தால் உயிர் கிடைக்கும். நீ தப்பா மாத்தி பிடிப்பீங்க. என் உயிரை பங்கு போட்டு கொடுக்கணுமா நானு? அப்படியே பாத்துக்கோ. எத்தனை உயிரை தவறா பிடிப்பீங்க? கணவனும் ஆகல, நீ விட்டு கொடுத்தா உயிரை வருவார். சரி சரி, அப்படி ஆகட்டும் சுவாமி. ஆண்டவா, பத்மாவதி ஒத்துக்கொண்டால் அவள் பிரகாரம் இதை சுகமாக முடிக்க வேண்டும். சென்றுவார்கள். அண்ணே பத்மாவதி, சுவாமி சுவாமி, சுவாமி, அது மட்டும் கிடையாது. எப்படி என்னுடைய இறந்து போன கணவருடைய உயிரை திரும்ப கொடுத்தீர்களோ அதுபோல எப்படி தொட்டு தாலி கட்டி என்னுடைய கணவர் உயிரை திரும்ப கொடுத்தீர்களோ அதே போல இந்த திருநல்லூர் கிராமத்தை சேர்ந்த இந்த பொய்யான மண்ணுலகை விட்டு மெய்யான வில்லுலகம் சென்றக்கூடிய நந்தன் என்று சொல்லக்கூடிய அத்தகைய ஐயா அவர்களும் சாலோக சுவாமிப சாருப சாயிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியான மோட்சப்பதி அடைய வேண்டும். நீங்கள் அனைவரும் மனதார அவரை மோட்ச பதவிக்கு வாழ்த்துவோம் சுவாமி. அப்படியே அப்படியே ஆகட்டும் சுவாமி. என்னங்க பத்மாவதி, என்னங்க உன்னை பார்க்கின்ற சமயத்தில் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது கண்ணே? தார்மீக கூந்தல், கருவண்டு விழிகள், அண்ணன் நடை, சடை, செவ்வாழை தொடை அடுத்து பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது கண்ணே? நீ முத்து மணி மாலை
பத்மாவதி, என்னங்க கணவன் மனைவி என்றால் இல்லற வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக மக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அழகான பாடல் தொடுத்து பாடிவிட்டேன். என்ன உனக்கு ஆசை? என்னங்க இருந்தாலும் உங்களை பார்க்க 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 மனதிலே பரவசம் தோணுதுங்க. எப்படி? சொல்ல துடிக்கின்றது மனசு. ஆஹா. வீண்டாம் நீ திரைக்கு மறைக்குது வைக்கங்க. ஏன் ஆமாங்க. சொல்லு. என்னங்க, பள்ளி அறைனா தானி பேரன்புமிக்க நாடக கலா ரசிக பெருமக்களே, செங்கல்பட்டு மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் உத்திரமேரூர் எங்கள் ஸ்ரீ கலைமதி நாடக மன்றம், எங்கள் ஸ்ரீ கலைமதி நாடக மன்றத்தினரால் இந்த சிறுநல்லூர் கிராமத்தின் புனிதமான மேடையில் ஓர் இரவு நடத்திய நாடகம் பத்மாவதி என்ற திருக்கல்யாணத்தை நடத்தினோம். எங்களுக்கு நல்லாதரவு கொடுத்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், பக்கத்து கிராமத்தில் வந்திருக்கக்கூடிய கலை அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ரகுபதி ராகவ ராஜாரா பசிந்த பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாரா பசிந்த பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாரா பசிந்த